உலகமே பயந்த ஒரு உருவம். எலும்பே மிஞ்சிய அந்த பெண்ணை பார்த்து தேவர்கள் கூட நடுங்கினர். ஆனால் சிவபெருமான் மட்டும் சிரித்தார். அம்மையே என்று அழைத்தார். செல்வச் செழிப்பு நிறைந்த காரைக்கால் மாநகரம். அங்கே பக்தியிலே ஒரு சிறுமி வளர்ந்து வந்தாள். அவளது பிஞ்சு நெஞ்சில் சிவபெருமான் பெயர் மட்டுமே நிறைந்திருந்தது. அவள் பெயர் புனிதவதி. பரமதத்தன் என்ற வணிகனுக்கு முறைப்படி அவளை திருமணம் செய்து வைத்தனர். ஒரு நாள் அவளது கணவன் அரிய 2 மாம்பழங்களை வீட்டிற்கு அனுப்பினான். அதே நேரம் பசியோடு வந்த சிவனடியாருக்கு அதில் ஒரு பழத்தை வாரி வழங்கினாள் புனிதவதி. அது ஒரு பேரதிசயத்தின் தொடக்கம். மாலை வீடு திரும்பிய கணவன் முதல் பழத்தின் சுவையில் திளைத்து, இன்னொரு மாம்பழம் எங்கே என்று கேட்டான். அந்த ஒரு கேள்வி புனிதவதியின் வாழ்க்கையே உலுக்கியது. புனிதவதி இறைவனை வேண்ட அவளது வெறும் கரங்களில் ஒரு தெய்வீக மாம்பழம் தோன்றியது. அதை சுவைத்த கணவன் பூலோகத்து சுவை அல்ல என்பதை உணர்ந்து அதிர்ச்சியில் உறைந்தான். அவள் சாதாரண பெண் அல்ல, ஒரு தெய்வம் என்று பயந்தான் கணவன். அவளது காலில் விழுந்து வணங்கினான். அவளை மனைவியாக பார்க்க அஞ்சி அவளை விட்டு விலகி தூரதேசம் சென்று மறுமணம் செய்து கொண்டான். கணவனே தன் காலில் விழுந்ததை கண்ட புனிதவதி, இந்த அழகிய உடல் இனி எனக்கு வேண்டாம் இறைவா, உன்னை காண எனக்கு பேய் வடிவமேதா என வேண்ட அடுத்த நொடி எலும்புருவமாய் மாறினாள். மலைகள், காடுகள், ஆறுகள், உடல் முழுவதும் சோர்ந்தது. ஆனால் சிவனை காண வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவளை முன்னே நடத்தி கொண்டே இருந்தது. கைலாய மலையை அடைந்தும் அந்த புனித மண்ணை கால்களால் மிதிக்க அஞ்சி தலைகீழாக கைகளாலேயே மலை மீது ஏறிச் சென்றாள். அவளது பக்தியை பார்த்து வியந்த ஈசன் அவள் முன் தோன்றினார். உலகம் பார்த்து அஞ்சிய அந்த எலும்புருவத்தை நோக்கி அம்மையே என்று அழைத்தார். ஈசனை வணங்கி, இறைவா, எனக்கு பிறவா வரம் வேண்டும். அப்படியே பிறந்தாலும் உன்னை என்றும் மறவாத பக்தி வேண்டும் என்று உருகி வேண்டினார். நெகிழ்ந்த ஈசன், என் தாயே, நீ திருவாலங்காட்டிற்குச் செல். அங்கே என் நரணத்தைக் கண்டு என்றும் மகிழ்ந்திரு என்று அருளினார். அவர்தான் காரைக்கால் அம்மையார்.